தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் தொடங்கிய G20 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் ரம்யா. G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக போயிருக்காங்க. தற்போது அந்த G20 மாநாடு தொடக்க நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். உலகமே ஒரு குடும்பம், ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்தியாவோட கண்ணோட்டத்தை இந்த மாநாட்டில் முன்வைக்கிறேன்னு பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. இந்த G20 பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட உலகத்தின் பேசுபொருளாக இருக்கக்கூடிய முக்கிய நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால எப்பவுமே இதனுடைய உச்சி மாநாடு என்பது அனைவராலும் உற்று நோக்கப்படும். இந்த முறை சற்று கூடுதலாக ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுல கலந்துக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்கா சென்ற போது அங்க அந்த நாட்டினுடைய அதிபர் சிறில் ராமபோசா உட்பட மிக சிறப்பான ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல இந்திய வம்சாவளியினர், இந்தியர்கள், அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள், இவங்கெல்லாம் கூட பிரதமர் அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்தாங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க போறதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் நான் என்ன பேச போகிறேன், இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டாரு. உலகளாவிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை என்பது இந்த மாநாட்டினுடைய அந்த மைய பொருளாக இருக்கிறதுனால அதை மையமா வச்சுதான் பல்வேறு தலைவர்களும் பேச இருக்கிறாங்க, மோடி அவர்கள் உட்பட. மேலும் இந்த மாநாட்டுல முக்கிய தலைவர்களோடு பிரதமர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. சற்று முன்பாக நாம் பார்க்கும்போது இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்த காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். அதனால இந்த மாநாட்டை தாண்டியும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அங்க நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 3 அமர்வுள்ள பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். எல்லாமே முக்கியமான தலைப்புகளாகத்தான் இருக்கிறது. அதாவது அனைவரும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சி, மீள்தன்மை கொண்ட உலகை கட்டமைப்பதில் G20 பங்களிப்பு, அனைவருக்கும் நியாயமான நேர்மையான எதிர்காலம், அந்த 3 தலைப்புகள் இதுல பிரதமர் மோடி அவர்கள் பேச போறாங்க. G20 மாநாட்டிலையும் இந்தியாவுக்கான முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கலா பல்வேறு முக்கிய தலைவர்கள் பிரதமரை சந்திச்சு பேச இருக்கிறாங்க. ஸோ அதுவும் மாநாட்டுக்கு வெளியிலையும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square at Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.